Good morning students. நம்ம இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல பார்ட்னர்ஸ் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா, பேசிக்கான ஃபார்முலா ரெண்டு டைப்பாக இருக்குது. ஸோ முதல்ல என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது கீழே ஃபார்முலா வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஃபார்முலா ரெண்டு டைப்போடைய ஃபார்முலாவும் பார்க்க போகிறோம். நாம் பார்ட்னருக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் த கமிஷன் கையில் வச்சுருக்கணும். கமிஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் கையில் இருக்கணும். அதில் தான் ஒரு சர்டன் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நாம் கமிஷனாக கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ கமிஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம முதல்ல ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்க போகிறோம். Net profit before commission is equal to net profit earned during the year. அந்த வருஷத்தில் எவ்வளோ நெட் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அது மொத்தமாக எடுத்துக்கணும். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஒரு பிஸ்னஸோடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளவோ அதை எடுத்துக்கிறோம். அதுவும் கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை வந்து நாம் ஆட் பண்ணிக்கிறோம். ரைட். அதுலேருந்து ரெண்டு ஐட்டத்தை வந்து நாம் மைனஸ் பண்ணுறோம். ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ரெண்டு பார்ட்னர் சேலரி. சரியா சார்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஏன் சார் நம்ம ஆட் பண்ணிக்கணும்? பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் அ இன்கம் டு த பிஸ்னஸ். அதனால ஏற்கனவே இது பெனிஃபிட்டா? நெட் ப்ராஃபிட்ன்றது ஒரு கிரெடிட் ஐட்டமா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இன்கமா, அது ஒரு கிரெடிட் ஐட்டமா. அப்போ கிரெடிட் ஐட்டமும் ஒன்று சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் பார்ட்னர் சேலரியும் எக்ஸ்பென்ஸ் டு த பிஸ்னஸ், டெபிட் ஐட்டம். அதனால் அது இது கூட சேராது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ கமிஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கையில் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வேணும் நமக்கு. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஏர்ன்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மைனஸ் பார்ட்னர் சேலரி. சரியா? ரைட். இப்போ ஸோ இந்த கமிஷன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்? ரெண்டு டைப்பாக கால்குலேட் பண்ணுறோம். ஒன்று பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன், ரெண்டாவது ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். சார் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன்னா என்ன சார்? எவ்வளோ சர்டன் ரேட் ஆஃப் கமிஷன் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே ஃபுல்லாக கொடுக்கறதா வந்து பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்றது என்ன அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சர்டன் ரேட் ஆஃப் கமிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை விட கம்மியாக கொடுக்கறது. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா பிஃபோர் சார்ஜிங்கிறது 10%னா 10%யும் ஃபுல்லாக கொடுக்கறது. ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னு சொன்னால் 10%னா 10%ல 10% கம்மியாக கொடுக்கறது. ஓகேவா? மோர் ஆர் லெஸ். ரைட். அப்போ ரெண்டுத்துக்கு ஃபார்முலா வந்து வேரி ஆகுது. பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் சொல்லிட்டாங்கன்னா அப்பயும் நமக்கு என்ன வேணும்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். என்ன சொல்லியாச்சு, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்னா என்னன்ட்டு அதை முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படி கால்குலேட் பண்ண வந்த அமௌண்ட்டில் ரேட் ஆஃப் கமிஷனை மல்டிப்ளை பண்ணணும். ரேட் ஆஃப் கமிஷன் இன்கேஸ் 10% அப்படின்னு சொன்னால் 10/100 மல்டிப்ளை பண்ணணும். இது பிஃபோர் சார்ஜிங். ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படின்னு சொன்னால் அப்பயும் நமக்கு என்ன வேணும்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அப்பயும் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் தான் வேணும். இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். பாருங்க, பிஃபோர் கமிஷனுக்கும் ஆஃப்டர் கமிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னா பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷனுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷனை ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இதை 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டா 10/100 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் 10/110 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்னா எவ்வளோ ரேட் ஆஃப் கமிஷனோ அந்த ரேட் ஆஃப் கமிஷனை 100ஓட ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்படி ப்ளஸ் பண்ணால் 100 + 10 110. 5%னா 5/105. 10னா 10/110. 20னா 10/120. சரியா? ரைட். ஸோ முதல்ல இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்.
அப்போ நமக்கு கமிஷன்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வேணும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்றது இது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ரைட், இதை வச்சுக்கிட்டு நாம் 2 சம் வந்து போட போகிறோம். சரியா? ரைட். Exercise number 19. As per the 19th sum, Janani, Kamali and Lakshmi are partners. 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஈக்குவலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரைட்டு, இது போட்டோம். அண்ட் தென் வந்து as per the terms of the partnership deed, Kamali is allowed a monthly salary of rupees 10,000 and Lakshmi is allowed a commission of rupees 40,000 per annum for their contribution to the business of the firm. ரைட், இதில் சேலரியும் இருக்குது, கமிஷனும் இருக்குது. சேலரிக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃபார்முலாவும் கிடையாது. சேலரி அப்படியே அலோவ் பண்ண வேண்டியது தான். சேலரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் டு த பிஸ்னஸ். ரைட், ஆஸ் பர் 19th சம்மில் கமலிங்கிறவங்க வந்து அலௌடிய மந்த்லி சேலரி ஆஃப் 10,000. மந்த்லி சேலரி 10,000. அப்போ 1 இயரில் அவங்க வந்து 12 டைம்ஸ் அந்த 10,000 வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 10,000 into 12, 1,20,000 கமலியோட சேலரி. லக்ஷ்மியுடைய கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கே வந்து 40,000 தான். சேலரி பெர் மந்த்னு கொடுத்ததுனால 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்? பிகாஸ் 12 months in a year. கமிஷன் அவங்களே பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு 40,000ன்றதுனால அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ரைட், அடுத்து என்ன சொல்கிறாங்க? யூ ஆர் ரெக்வயர்டு டு பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி, அசியூம் தட் தர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னு சொன்னால் எந்த கெயினாக எந்த லாஸாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான். சரியா? ரைட், இப்போ முதல்ல நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் ஜேர்னல் என்ட்ரிஸ். என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம்? பார்ட்னர்ஸோடைய கமிஷனுக்கு ஒரு ஜேர்னல், பார்ட்னருடைய சேலரிக்கு ஒரு ஜேர்னல். யார் சேலரி வாங்குறாங்க, யார் கமிஷன் வாங்குறாங்க? கமலி தான் மந்த்லி சேலரி வாங்குறாங்க. இப்போ முதல்ல அதை எடுத்து எழுதிவோம். Kamali's salary 10,000 into 12, 1,20,000. ஏன் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 10,000 per month. How many months in a year? 12. அதனால் 12ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்க 1,20,000 சேலரியாக வாங்கியிருப்பாங்க. ரைட், அடுத்து கமிஷன். லக்ஷ்மி வந்து கமிஷன் வாங்குறாங்க. லக்ஷ்மிஸ் கமிஷன் வந்து 40,000. ஏன்னா per annumனு கொடுத்துட்டாங்க, அப்படியே நம்ம என்டையர் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேர்னல் பாஸ் பண்ணுவோம். ஜேர்னலுடைய ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டுடைய காலம், அடுத்து particulars column, and then debit and credit.
ரைட். டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் டேட் எதுவும் கொடுக்கல எக்ஸசைஸ் நம்பர் 19ல். ஸோ முதல்ல நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் எதுக்கெல்லாம் ஜேர்னல் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து கமலியோடைய சேலரி. கமலி சேலரி இதே ஒரு ஐட்டம், இதே ஒரு அக்கௌண்ட்டு. கமலி சேலரி, கமலி சேலரின்றது என்னது? ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் அதை டெபிட் பண்ணு. கமலிஸ் சேலரி அக்கௌண்ட் டெபிட் பண்ணியாச்சு. சேலரி வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அதனால் டெபிட் பண்ணிட்டேன். சரி, இது கமலிக்கு என்னது? கமலிக்கு கெயின். பிஸ்னஸுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்னா கமலின்ற பார்ட்னருக்கு கெயின். அப்போ அவருடைய கெயின் எல்லாம் என்ன பண்ணுவார்? அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்குவார். ஏன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா இங்கே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கெயின் எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்குவாங்க, லாஸ் எல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிக்குவாங்க. ஸோ கமலியோடைய சேலரி 1,20,000. கமலியோடைய கேபிட்டலுக்கு போகக்கூடிய அமௌண்ட்டு 1,20,000. கமலிஸ் சேலரி அலௌடு. அவ்வளோதான். சரி, இப்போ அலோவ் பண்ண சேலரி வந்து நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ P&Lக்கு போகும்போது என்ன ஆகும்? டெபிட் ஆகும். ஏற்கனவே கமலி சேலரி எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. இதை தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ டெபிட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம் கிரெடிட் ஆகும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட். அதாவது இந்த சேலரிங்கிறது தன்னுடைய டெபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு அது கிரெடிட் ஆகி க்ளோஸ் ஆகிக்குது. கமலிஸ் salaries account 1,20,000. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சேலரியை நாம் டெபிட் தான் பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். கமலிஸ் salary transferred. ரைட். கமலியோடைய சேலரி வந்து அலோவ் பண்ணிட்டோம். அலோவ் பண்ண சேலரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மியோடைய கமிஷன். லக்ஷ்மியோடைய கமிஷன்ங்கிறதும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதனால கமிஷனை டெபிட் பண்ணுறோம். யாருடைய கமிஷன் சேர்த்து எழுதிடும். கமிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட். யாருடைய கமிஷன்? லக்ஷ்மிஸ் கமிஷன். அப்போது லக்ஷ்மிஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் 40,000 to Lakshmi's capital account 40,000. Lakshmi's commission paid. And then இந்த பே பண்ண கமிஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணோம்? எக்ஸ்பெண்டிச்சர்லாம் டெபிட் பண்ணோம். இது எக்ஸ்பெண்டிச்சர் தானே. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account debit to Lakshmi's commission account
40,000, 40,000. Lakshmi's commission transferred. சரியா? ஸோ சேலரி அலோவ் பண்ணோம். எப்படி சேலரியோடைய ஜேர்னல் வந்து சேலரி அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டு. சேலரி அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டு. சேலரி அக்கௌண்ட் டெபிட் யாருடைய சேலரின்னு சேர்த்து கமலி சேலரி அக்கௌண்ட் டெபிட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்னா யார் பார்ட்னர்? கமலி. கமலிஸ் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட், கமலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டு. ஸோ இந்த அலோவ் பண்ண சேலரியாக பிஎன்எல்ல டெபிட் பண்ணுறோம். சேலரி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து கமிஷன் எக்ஸ்பெண்டிச்சர், கமிஷன் அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டு. யாருடைய கமிஷன்? லக்ஷ்மிஸ் கமிஷன். அப்போ லக்ஷ்மிஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட்டு, லக்ஷ்மிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டு. முதல்ல கமிஷன் கொடுத்தாச்சு. கொடுத்த கமிஷனை பிஎன்எல்ல டெபிட் பண்ணி கமிஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அவ்வளோதான், இது முடிஞ்சது. சரியா? இது ஜேர்னல் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து கொஷின் நம்பர் 19க்கு அப்புறம் 20. கொஷின் நம்பர் 20ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சிபி அண்ட் மனோஜ் ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ firm. சிபி is to get commission of rupees 20% of net profit before charging any commission. Right. மனோஜ், சிபியும் இருக்காரு, மனோஜும் இருக்காரு, 2 பேர் இருக்காங்க. சிபி கமிஷன் வாங்குறாரு, 20% கமிஷன் வாங்குறாரு. அந்த 20% கமிஷன் எப்படி வாங்குறாரு அப்படின்னு சொன்னால், பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன், பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் வாங்குறாரு. மனோஜும் கமிஷன் வாங்குறாரு. மனோஜ் இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் rupees 20% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். ஸோ மனோஜ் வந்து ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் வாங்குறாரு. சிபி வந்து பிஃபோர் சார்ஜிங் வாங்குறாரு. நல்லா கவனிச்சிக்கோ. பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னு சொன்னாக்கா ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 மட்டும்தான். அதாவது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் ப்ளஸ் 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். அப்போது மனோஜுக்கு போடும்போது 20% டிவைடட் பை 120 அப்படின்னு போடணும். சிபிக்கு போடும்போது 20/100 அப்படின்னு நம்ம போடணும். சரியா? ரைட். இது எல்லாத்துக்கும் தேவை நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018 பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் வாஸ் rupees 60,000. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 60,000 இருக்குது. ஃபைண்ட் த கமிஷன் ஆஃப் சிபி அண்டு மனோஜ் அண்டு ஆல்சோ ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். ரைட். இப்போ நம்ம கையில் இருக்கிற நெட் ப்ராஃபிட் 60,000. அதுவும் எந்த நெட் ப்ராஃபிட்? கமிஷன்னாலே நம்ம சொன்னோம், கமிஷன்னாலே நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்துடணும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. 60,000 கொடுத்துருக்காங்க அவங்களே நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அதில் தான் நாம் 2 பேருக்குமே 20% தான் அலோவ் பண்ண போகிறோம். 2 பேருக்குமே 20% தான். பட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு வந்து பிஃபோர் சார்ஜிங், இன்னொருத்தருக்கு வந்து ஆஃப்டர் சார்ஜிங். தட்ஸ் ஆல். ரைட். ஸோ நமக்கு கொஷின் partners commission. The partners commission is equal to commission is equal to net profit before commission
into rate of commission. இது காமனான ஃபார்முலா, ரைட்? இதை பேசிக்காக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு யாருக்கு போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிபி. சிபிஸ் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு சிபியோடைய கமிஷன் எவ்வளோன்னு பார்ப்போம். 20% சிபிஸ் கமிஷன், ரைட்? சிபியோடைய கமிஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் சிபிஸ் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் into rate of commission. ஏ அப்படின்னு சொன்னால் சிபிஸ் கமிஷன்றது பிஃபோர் சார்ஜிங். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 60,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. ரேட் ஆஃப் கமிஷன் 20%, அப்போ 20/100. therefore ஒரு 20 20, 5 20 100, ஒரு 5 5, 12 5 60, 3 0க்கு 3 0, 12,000. சிபியோடைய கமிஷன் 12,000. இங்கே 20/100 அப்படியே 20 காமனாக வச்சு நான் சிம்பிள் பண்ணிட்டேன். ஒரு 20 20, 100ல் 5 20 இருக்குது. 5 60, 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒரு 5 5, 60ல் 12 5 இருக்குது. இந்த 0க்கு 3 0க்கு 3 0, 12,000 எடுத்து போட்டுறேன். இப்போ சிபிக்கு வந்து 20% கொடுத்தா 12,000 வருது. ரெண்டாவது ஆள், அடுத்த ஆள் மனோஜ் கமிஷன். மனோஜ் எப்படி கமிஷன் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா ஆஃப்டர் சார்ஜிங்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நாம எவ்வளோ ரேட் ஆஃப் கமிஷன் வருதோ அதை 100ஓட ப்ளஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். முதல்ல நமக்கு என்ன தேவை? நெட் ப்ராஃபிட் after சிபிஸ் கமிஷன். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன். ஏன்னா சிபிக்கு கமிஷன் கொடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்ல தானே நம்ம கொடுக்கணும். அதில் தான் ரேட் ஆஃப் கமிஷன் divided by 100 plus rate of commission. ஓகே, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன். சிபியோடைய இதுக்கு முன்னாடி 60,000 இருந்தது. சிபியோடைய கமிஷன் 12,000 கொடுக்குறோம், அதனால் அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்குவோம். அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் earned minus சிபிஸ் கமிஷன். நெட் ப்ராஃபிட் earned 60,000, சிபிபி கொடுத்த கமிஷன் 12,000. therefore கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 48,000 இருக்குது. எது
இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானது. ஓகேவா? அப்போ அதை பேஸ் பண்ணி அப்படியே போட்டுருவோமா? அப்போ இங்கே எழுதிக்குவோம், மனோஜ் கமிஷன் is equal to பாருங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபி கமிஷன். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன் 48,000 இருக்கு. இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் 20. இங்கே 100 போடுறதுக்கு முன்னாடி தான் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த 100 போடுறதுக்கு முன்னாடி பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா கேட்கணும். ஆஃப்டர் சார்ஜிங்னா இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்கியோ அதை 100ஓட ப்ளஸ் பண்ணிக்கணும். இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் 20 100ஓட ப்ளஸ் பண்ணால் 120. சரியா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ காலி. சரியா? இன்னும் சிம்பிளா ஒரு 12 4 12 48 0 0 0 4,000 into 2 8,000. ஸோ மனோஜுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் 8,000. சரியா? ஸோ கமிஷன் அப்படின்னு சொன்னாலே நெட் ப்ராஃபிட் வேணும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வேணும். இந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அதை கையில் எடுத்துக்கிறோம். 2 பேர் இங்கே கமிஷன் வாங்குறாங்க. சிபியும் வாங்குறாரு, மனோஜும் வாங்குறாரு. சிபி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் 60,000 இருக்குது. இந்த கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ கையில் இருக்குன்னா 60,000 இருக்குது. அதில் 20% கேட்குறாரு. 20% கொடுக்குறோம். பர்சன்ட்னா என்ன எழுதுவோம்? எத்தனை பர்சன்டேஜோ அதை 100ஆல் டிவைட் பண்ணுவோம். 20%னா 20/100ன்னு எழுதுகிறோம். இங்கே 100 எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும். 100 எழுதுறதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்கணும்னா, பிஃபோர் சார்ஜிங்னா 100ன்னு எழுதணும், ஆஃப்டர் சார்ஜிங்னா அந்த பர்சன்டேஜை சேர்த்து எழுதணும். இவ்வளோதான் வித்தியாசம். இங்கே 20 100 எழுதுறதுக்கு முன்னாடி கேட்குறேன். சிபி பிஃபோர் சார்ஜிங்கா? ஆமாம், பிஃபோர் சார்ஜிங்னா ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 தான். ரைட்டு. அப்படி போட்டால் 12,000 வந்தது. மனோஜுக்கு கமிஷன் உண்டு. மனோஜும் கமிஷன் வாங்குறாரு. மனோஜ் எப்போ கமிஷன் வாங்குறாருன்னா சிபி வாங்கினதுக்கு அப்புறம் வாங்குறாரு. அப்போது சிபியோடைய கமிஷனுக்கு அப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ, நெட் ப்ராஃபிட் இருக்கோ, அதில் தான் சர்டன் பர்சன்டேஜ் கொடுக்கணும். அதை தான் இங்கே எழுதுகிறோம். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன். சிபிஸுக்கு கமிஷன் போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டில் 20% ஆஃப்டர் சார்ஜிங் வாங்குறாரு. அப்போ அதை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன். அப்போனா நெட் ப்ராஃபிட் ஏர்ன்டு எவ்வளோ? நெட் ப்ராஃபிட் ஏர்ன்டு 60,000. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 60,000. அதுலேருந்து சிபிக்கு கொடுத்த கமிஷன் எவ்வளோ? 12,000. அப்போ 60ல் 12,000 போச்சுன்னா 48,000 இருக்குது. அப்போ இங்கே மனோஜுக்கு கொடுக்க வேண்டிய நெட் ப்ராஃபிட், கமிஷன் கொடுக்க வேண்டிய நெட் ப்ராஃபிட் 48. அதாவது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன் 48. அதில் 20%. ஸோ அப்போ மனோஜ் கமிஷன் எழுதி 48 into 25%. 20க்கு எழுதிட்டேன். பர்சன்டேஜ்னா 100 போடுவோம். பட் இங்கே 100 போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும். பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா? ஆஃப்டர் சார்ஜிங்னா இங்கே என்ன பர்சன்டேஜ் போடுறியோ அதை 100ஓட ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 20 + 20யை இங்கே ப்ளஸ் பண்ணணும் 100ஓட. அப்படி பண்ணால் 120. இப்போ சிம்பிளாக கூட அடிச்சிக்கலாம். இந்த 0க்கு அடிக்கிறது கூட ரொம்ப சிம்பிளாக கூட அடிச்சிக்கலாம். இப்படி கூட அடிக்கலாம். 48,000 இருக்குது இன்ட்டு 20/120. 1 20 20 6 20 120 1 6 6 8 6 48 3 0க்கு 3 0. therefore 8,000. இப்படியும் போடலாம். நான் என்ன போட்டிருக்க மாதிரியும் போடலாம், அப்படியும் போடலாம். சரியா? ரைட். ஸோ கமிஷனை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் தான் மெயின் நமக்கு. அதில் பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா அது ஒரு இது பார்க்கணும். 2 பேர் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் வாங்கின கமிஷன் போக மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்டில் தான் 2வது ஆள் வாங்குவார். முதல் கொடுக்கும்போது தான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்ட்னர் கொடுக்கும்போது இந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மைனஸ் பார்ட்னர் சேலரி. இதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். இதை ஃபஸ்ட்டு பார்ட்னருக்கு கொடுத்துடணும். இதில் எத்தனை பர்சன்டேஜ் அந்த கொடுக்கும்போது கேட்கணும். பர்சன்டேஜ் போடும்போது தான் முதல் கேள்வி கேட்கணும். பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா? பிஃபோர் சார்ஜிங்னா பர்சன்டேஜ் ரெகுலராக எப்படி போடுவோமோ அப்படி போடுவோம். ஆஃப்டர் சார்ஜிங்னா எவ்வளோ பர்சன்டேஜோ 100 ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா? 2வது பார்ட்னருக்கு கமிஷன் கொடுக்கும்போது என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால்
ரெண்டாவது பார்ட்னருக்கு கொடுக்கும்போது பார்ட்னருக்கு கொடுக்க போக மிச்சம் எவ்வளோ ப்ராஃபிட் இருந்ததோ அதை எடுத்துக்கணும். அதில் என்ன பர்சன்டேஜோ அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணும்போது பிஃபோர் சார்ஜிங்னா பர்சன்டேஜ் டிவைடட் பை 100, ஆஃப்டர் சார்ஜிங்னா பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 + பர்சன்டேஜை வந்து சேர்த்து போட்டுக்கணும். இவ்வளோதான் விஷயமே. சரியா? இதை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுங்க.